الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا شفيعنا حبيبنا مولانا محمد المرتضى صلى الله عليه وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பிறன்பிற்கினிய பெருமக்களே, ஸ்ரீதேவிகளே, சாலிஹீன்களே, அல்லாஹு தஆலாவினுடைய அளப்பெரும் கிருபையினால் 6 நோன்புகளை நோற்றுவிட்டு அவனால் கடமையாக்கப்பட்ட ஃபர்லான லுஹர் தொழுகையையும் இமான் ஜமாஅத்துடன் நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மாளிகையிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கும் எம்மோடு இருக்கக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி இருக்கின்றான். அல்லாஹுடைய பள்ளி வாயிலே இருக்கக்கூடிய காலம் முழுவதும் நாம் வைக்கக்கூடிய நியத்தின் வழியாக அல்லாஹு தஆலா பன்மடங்கு கூலிகளையும் நன்மைகளையும் தருவான். பள்ளியுள்ளுக்கு வாரதுக்கு முன்னால ஒரு துஆ ஒன்று இருக்குது. என்ன? நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா. இந்த மஸ்ஜிதுல அல்லாஹ்வுக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்கிற நியத்தோடு நீங்க பள்ளி வாயிலுக்குள்ள வருவீங்களாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய காலம் முழுவதும் உங்களுக்கு பல கோடிக்கணக்கான நன்மைகளும் பரக்கத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நியத்து வைக்காதவங்க வச்சுக்கோங்க. நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளி வாயில இஅ்திகாஃபுடைய நியத்தோட நான் இருக்கிறேன். கைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆக அப்படி பரக்கத்தான சிறப்பு மிக்க ஒரு பருவத்திலே, ஒரு காலத்திலே நாம் இருக்கின்றோம். அதே போல 6 நோன்பு எங்களை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு சுய விசாரணை. இந்த கடந்து போன 6 நோன்பில் இபாதத்து என்று எதை நான் செஞ்சிருக்கிறேன், நன்மையான காரியம் என்று எதை நான் செஞ்சிருக்கிறேன். கூட்டாக உள்ள இபாதத்துகள் வேறு, தனிமையாக, பிரைவசியாக, பர்சனலாக, இண்டிவிஜுவலாக நான் செய்யக்கூடிய இபாதாக்கள் வேறு. அப்ப கூட்டாக செய்கின்ற இபாதத்துகளையும் தவிர்த்து தனிமையான முறையில் என்ன இபாதத்தை இந்த ரமலானிலே, இந்த கடந்து போன இந்த 6 நாட்களிலே நான் செய்திருக்கின்றேன். குறைந்தது ஒரு 6 ஜுஸாவது நான் ஓதிருக்கிறேனா? கொஞ்சம் சிந்திக்கணும். ஒரு 6 ஜுஸாவது நான் ஓதிருக்கிறேனா? குர்ஆனில எத்தனை பகுதியை நான் ஓதிருக்கிறேன்? ஒரு ஐன், ஒரு 6 ஐன், ஒரு அல்லது ஒரு 6 சூரா ஏதாவது ஓதிருக்கிறேனா? சீதேவிகளே, நம்ம நாளை கியாமத்துல அல்லாஹுக்கு முன்னால போயிட்டு சொல்ல முடியாது, நான் பிஸியா இருந்தேன் யா அல்லாஹ், கடை நிறைய பொறுப்பு, தலையில நிறைய வேலை, ஃபுல் பிஸி ஷெட்யூல் என்ன லைஃப். பிள்ளைய பார்க்கணும், பொஞ்சாதிய பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், அங்க ஓடணும், இங்க ஓடணும், கறி வாங்கணும், வீட்டுக்கு ஷாமா வாங்கணும். இதெல்லாம் சொல்ல முடியாது சீதேவிகளே, காரணங்களை சொல்ல முடியாது. இந்த நாளை கியாமத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்விகள்ல ரொம்ப விசேடமான கேள்விதான் குர்ஆன் என்றால் என்ன. குர்ஆனை ஓதினியான்னு அல்லாஹ் கேட்பான். நான் உனக்கு இறக்கி வச்ச கலாம ஓதினியா? எத்தனை தடவை ஓதினாய்? குர்ஆனை தொட்டாவது பாத்தியா? குர்ஆன கொஞ்சமாவது முகந்தியா? கொஞ்சமாவது தொட்டு சரி உன்னை பார்த்து கொண்டியா? அப்ப அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். மௌத்தாகி போறதுக்கு பின்னால குர்ஆனை எங்களுக்கு ஓதி அனுப்புறது அது 2வது. நாங்க மௌத்தாகி கபருக்குள்ளிக்கு போனதுக்கு பின்னால புள்ள ஓதுறது, பொஞ்சாதி ஓதுறது, பக்கத்து விட்டா ஓதுறது, ஆலிம்களை வச்சு ஓதி எங்கட கபருக்கு அனுப்புறது அது 2வது. கபூர்ல இருக்கிற, கபருக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஓதணுமே, ஹயாத்தோட நான் ஓதணுமே அத. அப்ப எனக்கு அந்த குர்ஆன் ஷாஹிது சொல்லணும், எனக்கு அல் குர்ஆன் ஷஹாதத்து சொல்லணும். யா அல்லாஹ், இவன் என்னை ஓதினான். அஸ்ஸௌமு வல் குர்ஆனு யஷ்ஃபஆனி லில் அப்தி. அன்மனியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளைய கியாமத்திலே நோன்பும் குர்ஆனும் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷஃபாஅத்துல பல வகையான ஷஃபாஅத் இருக்குது. குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும், நோன்பு ஷஃபாஅத் செய்யும், நன்மையான காரியங்கள் ஷஃபாஅத் செய்யும்,
நல்ல மக்கள்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், மஷாயிஹ்மார்களுடைய ஷஃபாஅத் இருக்குது. அதுலயும் விசேடமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாஅத்தே குப்ரா, பெரிய ஷஃபாஅத்துல் குப்ரா இருக்குது. அப்ப நாயகங்கள் சொன்னாங்க என்ன? நோன்பு உனக்காக ஷஃபாஅத் செய்யும், குர்ஆன் உனக்காக ஷஃபாஅத் செய்யும். நோன்பு என்ன சொல்லும்? யா அல்லாஹ், இரவு முழுவதும் பகல் முழுவதும் உனக்காக நான் அவனை தடுத்து வைத்திருந்தேன், நன்மையான காரியத்தை செய்ய சொல்லி தீமையிலிருந்து அவனை தடுத்து வைத்திருந்தேன். எனவே இவனுடைய விடயத்தில் என்னுடைய சிபாரிசை, ஷஃபாஅத்தை ஏற்றுக்கொள் என்று எங்களுக்காக நோன்பு நாளை கியாமத்திலே வாதிடும் சீதேவிகளே. கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, குர்ஆன் ஷஃபாஅத் செய்யும். யா அல்லாஹ், கண் விழித்திருந்து உனக்காக உன்னுடைய கலாமை ஓதச் செய்தேன், நான் ஓதச் செஞ்சேன். அவன் ஓதினா, என்னை விரிச்சு வச்சு ஓதினா, பார்த்து பார்த்து ஓதினா. அப்ப அதனால இவருடைய விடயத்தில் என்னுடைய ஷஃபாஅத்தையும் பரிந்துரையும் ஏற்றுக்கொள் என்று சொல்லி குர்ஆனும் ஷஃபாஅத்தை செய்யும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, 6 நோன்பு போயிருச்சு, எத்தனை குர்ஆனை நீங்க முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை ஜுஸு முடிச்சிருக்கிறீங்க? எத்தனை ஐன், எத்தனை சூரா? அப்ப நாங்க யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன வாழ்றோம், நம்ம எங்க போறோம், என்ன நடக்குது? காரணங்களை சொல்லி நாளை கியாமத்திலே தப்பித்து விட முடியுமா சகோதரர்களே? சொல்லுங்க பாக்க. அல்லாஹ் கேட்பான், என்னுடைய ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட நீ பிஸியா இருந்தியா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை விட நீ பிஸியா இருந்தியா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை விட நீ பிஸியா இருந்தியா? முழு உலகத்தினுடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டவர்கள் அந்த நபிமார்கள், சாலிஹீன்கள். அவங்களே இபாதாக்கள் எந்த குறையும் செஞ்சிடல. உனக்குள்ள சின்ன விஷயத்துக்கு உனக்கு செஞ்சிக்க முடியாதா? கிடைக்கக்கூடிய கால நேரம், அடிக்கடி சொல்றதுதான், கால நேரம் எப்பொழுதும் யாருக்காகவும் கையிலே இருக்காது. அது சென்று கொண்டே இருக்கும், அது போய்கொண்டே இருக்கும். அது போகின்ற வழியில், அது செல்லுகின்ற வழியில் நாமும் அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்கிறதைத்தான் பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவேதான் இந்த ரமலானுடைய காலத்தில நன்மையான காரியங்களை அதிகமாக செய்து கொள்ளுங்கள், அதிகமாக செய்து கொள்ளுங்கள். நீங்க நினைச்சு கொள்ளலாம், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் வரும், நான் செஞ்சு கொள்ளலாம், அடுத்த வருஷம் எனக்கு வரும், நான் செஞ்சுக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அது அல்லாஹ் தீர்மானம் செய்யணும், அதுக்கான தீர்மானத்தை ரப்பு செய்யணும். ஒன்னு ரூஹு போயிருக்கும், இல்லைன்னா அல்லாஹ் ஆஃபியத்தை எடுத்திருப்பான். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அந்த ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீடித்து வைக்க வேண்டும். அருமையானவர்களே, அதனால இபாதாக்கள், நன்மையான நலவான விடயங்கள், குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, தஸ்பீஹ் ஓதுவது, நல்லறங்களை அதிகப்படுத்துவது, வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை அதிகமாக்கி கொண்டு செல்வது என்பது ஒரு மூமினுடைய அடையாளம். பெருமானார் கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, என்ன? மன் தால உம்ருஹு வஹஸுன ஃபஹஸுன அமலுஹு. யார் சிறந்த மனுஷன் தெரியுமா? யாரு சிறந்த மனிதன்? பெருமானார் சொன்னார்கள், ஆயுள் நீடிக்கு செல்லும், வயசை அல்லாஹ் கூட்டி கொடுத்துக்கிட்டே போவா, அமல் அழகாகி கொண்டே போகும். ஆயுள் நீடிக்கும், பின்னால அமலும் அதிகரித்து செல்லும். அந்த மனிதர் சிறந்தவர். 40 வயதுல 30 வயதுல மௌத்த கொடுத்துடாம 50 60 70 80 அல்லாஹ் வயசை கூட்டுறா. தலைமுடிய நரமுடிய கண்டதுக்கு பின்னாலேயும் வயது எல்லை கூடிக்கிட்டே போகுது. ஆனா இபாதத்தை உடல, இபாதத்தை உடல. அவரு முடியுமான வரையிலும் இபாதத்தை செய்தாரு. நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. என் கண்ணால நான் நிறைய பேரை கண்டுட்டேன். 80 வயது 85 90 வயசாகியும் தள்ளாடிய நிலையில இருந்தும் ஒரு கண்ணாடி போட்டு குர்ஆன கண்ணாடி போட்டு சரித்திரம் இல்ல, குர்ஆன ஓதுற சீதவிகள் இருக்கிறாங்க இன்னைக்கு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணாடி போட்டு இல்ல, குர்ஆன ஓதுறவங்க 80 வயசு 90 வயசு. அவங்கள விட நாங்க இங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி. குர்ஆன் ஓதக்கூடிய மக்கள்கள், இபாதாக்களை, நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய மக்கள்கள் இருக்கிறார்கள் சீதேவிகள். அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியார்களுக்கான நிர்ணயம் செய்யப்படுகின்றது. அப்போ இந்த நன்மையான காரியங்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம
மிச்சம் அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து, அல்லாஹ்வுடைய அந்த சங்கை பொருந்திய காலத்திலே, அந்த சங்கை பொருந்திய நாட்களிலே நாம் இருக்கின்றோம். ஸ்ரீதேவிகளே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாட்களும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அவருடைய ரஹ்மத்தினுடைய விஷாலம் எப்படியானது, அவருடைய இரக்க தன்மையினுடைய விஷாலம் எப்படியானது, அவருடைய இரக்க குணம், ரப்புவினுடைய இரக்க குணம் எப்படி இருக்கும். அல்லாஹ் சொல்லுவா என்ன, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள், ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்தவர்களாக இருந்து விடாதீர்கள். நீங்க நிராசையாகிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நீளமானது, அல்லாஹ்வுடைய அருள் பார்வை நீளமானது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத்து அருள் செய்ய நாடிட்டான்னு சொன்னா, நல்ல காரியங்களை செய்கின்ற சபைகளில் அவனை அந்த இடத்தில் கலந்து கொள்ள செய்வான். அப்படி செய்யறானா இருந்தா அவர் விளங்கணும், ஏதோ ஒரு இடத்தில் அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹ்மத்தை தந்திருக்கிறான். நல்ல காரியம், நன்மையான செயற்பாடு, நலவான விடயத்திலே ஒரு மனிதனை இறைவன் ஈடுபடுத்துவது என்பது அவனிடத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இருக்கின்றது என்கின்ற அடையாளத்தை பெருமக்கள் சொல்லுவார்கள். அதையே ஒரு மனிதனை இறைவன் தீய விடயத்திற்கு பயன்படுத்துறானா இருந்தா, மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்துறான், கால நேரத்தை அவன் சாதாரணமாக பயன்படுத்துறான், தீமையான காரியங்களுக்கு, பலாய் முசீபத்துகளுக்கு, அடுத்து வர பத்தி கீபத்து, புறம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கைவார் அடிக்கிறதுக்குன்னு சாதாரணமாக பயன்படுத்துறானாக இருந்தால் அவன் இறைவனுடைய ரஹ்மத்தில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கின்றான். அவனுடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் ஸ்ரீதேவிகள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான ஸ்ரீதேவிகளே, அதனாலே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அமலை, ஒரு நன்மையான காரியத்தை தரும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வை நாங்கள் நிறைய ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டாய், இமாம் ஜமாஅத்தோடு தொலை வைத்து விட்டாய், நன்மையான காரியங்களை, நலவான விடயங்களை கேட்கக்கூடிய அருளை எனக்கு தந்து விட்டாய், தஸ்பீஹ் செய்யக்கூடிய பாக்கியம், திக்ர் செய்யக்கூடிய பாக்கியம், ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியம் என்று எனக்கு பாக்கியங்களை தந்திருக்கிறாய் ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். பெருமக்களே, இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய தீய வினைகளின் மூலமாக இந்த மனிதர்கள் உலகத்தில எவ்வளவு மோசமான விஷயங்களோட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம வாழ்றாங்களோ, அந்த நன்றி செலுத்தாம வாழ்கின்ற விடயங்களை பார்த்து நம்ம பார்க்கக்கூடிய வானங்கள் அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யுமாம், பூமி முறைப்பாடு செய்யுமாம், சுற்றியுள்ள மரங்கள், செடி கொடிகள் முறைப்பாடு செய்யுமாம். நம்ம நினைச்சுக்கிறோம் ஏதோ சாதாரணமாக எல்லாம் அப்படியே பார்த்து எல்லாம் அதாவது பாட்டுல இருக்குது அப்படின்னு. அப்படி அல்ல. ஒரு நல்ல ஒரு மனிதருக்காக அவர் நடந்து செல்கின்ற பாதை துஆ செய்யும் என்பார்கள் பெருமக்கள். ஒரு நல்ல மனிதரா இருக்கிறாரு, அவர் நடந்து போறாராக இருந்தா போற வீதி அவருக்காக துஆ செய்யுமாம், அந்த மண் அவருக்காக துஆ செய்யுமாம். நல்ல மனுஷன், யா அல்லாஹ் என் மேல நடந்து போறான், ஒரு புழு பூச்சிக்கு கூட அநியாயம் இழைக்காத, அநியாயம் நினைக்காத ஒரு மனிதன், யா அல்லாஹ் இவனுக்கு பாவத்தை மன்னிச்சிடு, இவனுக்கு அருள் செஞ்சிடுன்னு போற வழி துஆ செய்யும். அங்க இருக்கக்கூடிய கற்களும் மண் துணிக்கைகளும் அவருக்காக துஆ செய்யும், மரம் செடி கொடிகள் துஆ செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, ஒரு நோன்பாளிக்கு கடலில் உள்ள மீன்கள் இஸ்திக்ஃபார் தேடும் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடல்ல இருக்கக்கூடிய மீன்கள் இஸ்திக்ஃபார் தேடுமா. அவர் நோன்பாளியாக இருந்தா, அது சரியா செஞ்சா, நோம்ப பிடிச்சாரு, பக்குவமா இருக்கிறாரு, பேணுதலா இருக்கிறாரு, நாவ வாய கண்ண காத மூக்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்காக இருக்கிறாருன்னா அவருக்கு அந்த துஆ கிடைக்கும், அந்த இஸ்திக்ஃபார் கிடைக்கும். நோம்ப பிடிச்சாரு, வெறும் பௌத்துக்கு மட்டும்தான் பசி, தாகம் மட்டும்தான் இருக்குது. மல்லம் யதஅ கௌல ஸூர் வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ ஐ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. கல்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன, ஒரு நோம்பாளி இருக்கிறான், யாரு வெறுமனே பௌத்துக்கு மட்டும் பசி, வயிறுக்கு மட்டும் பசி, தாகம் மட்டும்தான் இருக்குது, ஆனா வேற ஒண்ணுமே இல்ல. கௌல ஸூர் வல் அமல பிஹி, கெட்ட வார்த்தை பேசுறத உடவும் இல்ல,
அடுத்தவங்களை கீபத்து பேசுறத உடவும் இல்ல, நோன்பு காலம் ஒண்ணு பாக்கமும் இல்ல. சாதாரணமான காலங்களை போல ஐம்புலங்களோடையே அந்த மனிதன் வாழ்றானாக இருந்தால் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, என்ன ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன், ஃபலைஸலில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்ல ஓ நோம்பால. ஃபி அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு, நீ பசில இருந்தா என்ன, நீ தாகத்துல இருந்தா என்ன, நீ எப்படி இருந்தாலும் இருந்து எக்கேறி எட்டு போ, ஓ நோம்பு எதுக்கு அல்லாஹ்க்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அப்படின்னா என்ன தெரியுமா, நோம்பு பிடிச்சாரு, அவர் நோம்பு மட்டும்தான் பிடிச்சிருக்கிறாரு, அவரு மட்டும்தான் பசியில இருக்குது, மத்த எல்லாம் சரியா வேலை செய்யுது. அப்படின்னா அடுத்தவனை பத்தி குறை சொல்றது, கீபத்து பேசுறது, பொய் சொல்றது, புறம் பேசுறது, பாவமான காரியங்களை பார்க்கிறது, பாவமான செயற்பாடுகளை கேட்கிறது, நாவை கட்டுப்படுத்தல, காதை கட்டுப்படுத்தல, மூளையை கட்டுப்படுத்தல, சிந்தனையை கட்டுப்படுத்தல, எல்லாவற்றையும் துறந்து விட்டுட்டாரு. அத்தநாயகங்கள் சொன்னாங்க, உன் நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை, நீ நோன்பு பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, உன் நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையே இல்லை, நீ சும்மா இருந்தாலே பிரச்சனை இல்லைங்கிற ரீதியில் அந்த ஹதீஸை கொண்டு வரீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏதோ நோன்பு பிடிச்சிட்டோம்ங்கிறதுக்காக சும்மா நாம இருந்துடக்கூடாது. இது ஒரு கேடயம், இது உடைக்காம இதை பாதுகாத்துக்கணும் பெருமக்களே, இதை உடைக்காம பாதுகாத்துக்கணும். பெருமக்கள் சொல்லுவார்கள், நோன்பு என்கிறது ஒரு கேடயம் போன்றது, அதை உடைக்காம பாதுகாத்துக்குங்க. எப்படி உடைக்காம பாதுகாத்துக்குங்க? தின்னுறது குடிக்கிறது மட்டுமல்ல, அடுத்தவர்களை பற்றிய அவதூறு, அடுத்தவர்களை பற்றிய தப்பெண்ணம், அடுத்தவர்களை பற்றிய மோசமான இழிவுகளை விட்டு உங்க எண்ணங்களை, உங்க நாவுகளை, உங்க சிந்தனைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஸ்ரீதேவிகளே, இப்படி ஒரு மனிதன் நன்றி கெட்டவனாக உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு வாழக்கூடிய இந்த மனிதனை வானம் சொல்லுமாம், பூமி சொல்லுமாம், மலைகள் சொல்லுமாம், மரங்கள் சொல்லுமாம், அல்லாஹ்விடத்தில அவைகள் முறைப்பாடு செய்யும் என்பதனை பெருமக்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுவார்கள். எப்படி சொல்லுமாம்? குல்ல யௌமின் தக்கூலுல் அர்து, ஒவ்வொரு நாளும் பூமி அல்லாஹ்விடத்திலே பேசுமாம், தஅனி யா ரப், தஅனி யா ரப் அப்தலி இப்ன ஆதம இன்னஹு அகல மின் ரிஸ்கிக வ லம் யஷ்குருக. யா அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தை தா. பூமி சொல்லுமாம் அல்லாஹ்விடத்திலே, ஒரு சந்தர்ப்பத்தை தா. ஆதமுடைய மகன் உன் ரிஸ்க அனுபவிச்சான், நீ கொடுத்த எல்லா நியமத்தையும் அனுபவிக்கிறான், நீ கொடுத்த உயிரை அனுபவிக்கிறான், நீ கொடுத்த ரிஸ்கை அனுபவிக்கிறான், நீ கொடுத்த ஆயுளை அனுபவிக்கிறான், நீ கொடுத்த எல்லா பாக்கியங்களை அனுபவிக்கிறான், நன்மை ரஹமத்துன்னு இதையெல்லாம் அவன் நினைத்தானோ அத்தனையும் நீ அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாய். ஆனா எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு ஒலம் யஷ்குருக்க, உனக்கு நன்றி இல்லாம இருக்கிறான். தஅனி, எனக்கு அனுமதித்தா. பூமி சொல்லுமா, எனக்கு அனுமதித்தா, என் வாயை திறந்து அவன் அப்படியே விழுங்குறதுக்கு எனக்கு அனுமதித்தா, பூகம்பத்துல அவனை சுழி வாங்குறதுக்கு எனக்கு அனுமதித்தா என்று சொல்லி பூமி அல்லாஹ்விடத்திலே முறைப்பாடு செய்யுமாம். ஸ்ரீதேவிகளே, ஒத்தகூலுல் பிஹார், கடல்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், யா ரப்பி தஅனி உக்ரிக இப்ன ஆதம் இன்னஹு அக்கல மின் ரிஸ்கிக வ லம் யஷ்குருக. அதே போலதான் அதுவும் சொல்லும், யா அல்லாஹ், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இருப்பவன் உனக்கு நன்றி இல்லாம இருக்கிறான். ஒரு சின்ன சந்தர்ப்பம் தாரியா, ஒரு சந்தர்ப்பம் தான், என்னுடைய ஆர்ப்பரிக்கின்ற அலைகளை எல்லாம் அவன் மேல போட்டு அவனை கடல்ல மூழ்கடிக்கிறேன். ஒரு சந்தர்ப்பத்தை தானே அல்லாஹ்விடத்துல அந்த கடல்கள் சொல்லுமாம், மரங்கள் சொல்லுமாம், மலைகள் சொல்லுமாம், இப்படி ஒவ்வொரு விடயங்களும் சொல்லுமாம். தகூலு ஸமா, வானம் சொல்லுமாம் அல்லாஹ்விடத்திலே, யா ரப்பி தஅனி உன்சில் கிஸஃபன் அலா இப்ன ஆதம் இன்னஹு அக்கல மின் ரிஸ்கிக வ லம் யஷ்குருக. யா அல்லாஹ், வானம் சொல்லுமாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தை தா, யா அல்லாஹ், ஒரு சந்தர்ப்பத்தை தா. ஆதமுடைய இந்த மகன் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு நன்றி இல்லாம இருக்கிறான், நான் இறங்கி அவன் அப்படியே அழிச்சிடுறதுக்கு அனுமதித்தான். வானம் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கும், பூமி கேட்கும், மலைகள் கேட்கும், வானங்கள் கேட்கும், அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அத்தனையும் இந்த மக்கள்கள் செய்த
கேவலமான மோசமான விஷயங்களை பார்த்து அல்லாஹ்விடத்திலே கேட்குமாம். அந்த நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானாம், பெருமக்களே, ஃபயக்கூலுல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலா அந்த படைப்புகளை பார்த்து பேசுவானாம், யா மஹ்லூகாத்தி, யா மஹ்லூகாத்தி, வானத்தை, பூமிய, கடல, மலைய, மரங்களை, இப்படி மனிதர்களுக்கு எதையெல்லாம் எதிராக பேசுகின்றதோ அவைகள் அத்தனையையும் பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், என்ன தெரியுமா, அன்தும் ஹலக்துமூஹும், நீங்களா அவங்கள படைச்ச அப்படின்னு கேட்பானாம். சுப்ஹானல்லாஹ். நீங்களா அவங்கள படைச்ச, நீங்களா அவங்கள உருவாக்கினீங்க, உங்களாலேயே அவங்க உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். ஃபயகூலூன, அவைகள் சொல்லுமாம், லா யா ரப்பனா, யா அல்லாஹ், நாங்க ஒண்ணும் இங்க படைக்கல, நாங்க எங்க படைச்சோம், நீ தானே படைச்சாய். ஏன்னா எங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்க இயலாது, யா அல்லாஹ், பார்க்க இயலாது. ஏன்னா அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறான் இந்த மனிதன். அதனாலதான் உனக்கு நன்றியை நாங்க செலுத்துறது போல இவன் நன்றி செலுத்தாம இருக்கிறானே, அதனாலதான் இந்த ஆத்திரத்திலே நாங்க பேசுறோம்னு சொல்ற நேரத்துலதான் ஃபயகூலுல்லாஹ், அல்லாஹு தஆலா அவைகளை பார்த்து சொல்லுவானான், லவ் ஹலக்துமூஹும் லரஹிம்துமூஹும், நீங்க படைச்சிருந்தா உங்களுக்கு அந்த அருமை புரிஞ்சிருக்கும். நீங்க தானே படைக்கலையே, நீங்க என் அடியார்களை படைச்சிருந்தா உங்களுக்கு அந்த அருமை புரிந்திருக்கும், அவைகளோட நீங்க இரக்கமாக ரஹ்மத்தாக இருந்திருப்பீங்க. சொல்லுவாங்க, ஒரு புள்ளைய பெத்த ஒரு உம்மா கிட்ட போய் கேட்டாதான் அந்த பிள்ளையினுடைய பிரசவ வேதனை என்னங்கிறது அவருக்கு தெரியும். சொல்லுவாங்க, பித்தமான பித்து பிள்ளைமான கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப பிள்ளையினுடைய அருமைய ஒரு வாப்பாவை விட ஒரு உம்மா கிட்ட போய் கேட்டா அவன் சரியா சொல்லுவான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து கஷ்டப்பட்டு அவனை பெத்திருக்கிற அப்படின்னு அந்த தாய் சொல்லுவாவே. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க படைச்சிருந்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அல்லாஹ் சொல்லுவானாம், தஊனி வ இபாதி, தஊனி வ இபாதி, என் அடியார்களை என்னிடத்தில் விட்டுவிடுங்கள். எனக்கும் என் அடியார்களுக்கும் இடையில் உள்ள அந்த தொடர்பிலே அவற்றிலே நீங்கள் ஒரு நாளும் மூக்கை நுழைக்காதீங்க, நீங்க ஒரு நாளும் மூக்க நுழைக்காதீங்க. மன்தாப இலைய மின்ஹும் ஃபஅன ஹபீபுஹும், ஒருவேளை அவன் பாவியாக இருக்கின்றான், அவன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் தப்பானவனாக இருக்கின்றான், அவன் தவறை அவன் தப்பை உணர்ந்து என்னிடத்தில் அவன் தௌபா செய்து விட்டால் ஃபஅன ஹபீபுஹும், அவனுடைய நேசனாக நான் மாறி போவேன், நான் அவனை நேசிப்பேன். ஒமல்லம் யத்பு ஃபஅன தபீபுஹும், ஒருவேளை அவன் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கல, அவன் என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கல, என்கிட்ட அவன் சாதாரணமா இருக்கிறான், பாவத்தோடு இருக்கிறான்னு சொன்னா சோதனைகளை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து ஒரு 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 நிலையில் இருந்து அவனை மாற்றுகின்ற ஒரு தபீபாக, ஒரு வைத்தியராக இருப்பேன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானாம், என்ன தெரியுமா, வஅன இலைஹிம் அர்ஹமு மினல் உம்மி பி அவுலாதிஹா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவானா, ரப்பு சொல்லுவானாம், வஅன இலைஹிம் அர்ஹமு மினல் உம்மி வ அவுலாதிஹா, ஒரு தாய் ஒரு பிள்ளையோட இரக்கமாக இருக்கிறத விட நான் என் அடியார்களோட இரக்கம்னு அல்லாஹ் சொல்லுவானாங்க. நான் என் அடியார்களோட இரக்கம், என் மக்களோட இரக்கம், என் அடியார்களை நான் நேசிக்கிறேன். ஒரு உம்மா ஒரு பிள்ளைய நேசிக்கிறத விடவும் என் அடியார்களை நான் நேசிக்கின்றேன். அதனாலே என்கிட்ட நீங்க யாரும் இந்த அடியா இப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான்னு நீங்க யாரும் எதையும் சொல்லாதீங்க. எனக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள விடயம் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்லுவானாம், ஃபமன் ஜாஅனி மின்ஹும் தாயிபன் தலக்கைத்துஹு மின் பஈதின் மர்ஹபன் பித்தாயிபீன், என்னிடத்துல தௌபாவோட இஸ்திக்ஃபாரோட என்கிட்ட அவன் வருவானாக இருந்தால், என்கிட்ட அவன் வருவானாக இருந்தா, அவன் செஞ்ச பாவங்களை நினைச்சு அவன் செஞ்ச அநீதங்களை நினைச்சு என்கிட்ட வருவானாக இருந்தால், அவன் நான் தூரத்துல இருந்தே அவனை வர வைப்பேன், வா என்கிட்ட வா, என்கிட்ட வா. என் அருளுடைய கதவு விஷாலமானது, என் மௌஃபிரத்துடைய கதவு விஷாலமானது, நான் ரஹமத்து செய்ய காத்து கொண்டிருக்கிறேன்,
நான் பரக்கத்து செய்ய காத்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி நான் அவனை தூரத்தில் இருந்தே மகிழ்ச்சியுடன் வரவேற்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையான சீதேவிகளே, பாக்கியமான சாலிஹீன்களே, அதனாலேதான் இந்த ரமலானுடைய காலம் அல்லாஹுடைய ரஹ்மத்து 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 என்று நிறைவான ரஹ்மத்துகளோடு நிரப்பமாக்கப்பட்டிருக்கக்கூடிய காலம். நாம செய்யற சின்ன சின்ன தேவையில்லாத விஷயங்களினால அந்த அருள் கதவுகளை நம்ம மூடிடக்கூடாது. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாவங்களை அவன் நினைச்சா மன்னிப்பான், நினைச்சா விட்டுடுவான். வளமையா சொல்றதுதான் ஹுகூகுல்லா, அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தவறுகள், அந்த பாவங்கள் அவன் நினைத்தால் மன்னிப்பான், நினைத்தால் அவனுக்கு தண்டனையை கொடுப்பான். ஆனா என்னால அடுத்தவருடைய உள்ளம் நொந்து விட்டால் உங்க வார்த்தையால, உங்க பேச்சால, உங்க செயற்பாடால, உங்க சிந்தனையால, உங்க இபாதத்தாலையாக இருந்தாலும் சரி, இபாதத்து தான் செய்றீங்க, அடுத்தவருக்கு டிஸ்டர்பன்ஸா அது இருக்குதுன்னு சொன்னா உங்க இபாதத்துல வேலை கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அழகா சொன்னாங்க, பசல் வெங்காயத்தை தின்னுட்டு வெள்ளப்பூட தின்னுட்டு இபாதத்துக்கு சரி நீ போகாதே, அந்த நாற்றத்தோட போகாதே, இந்த வாய் நாற்றத்தோட நீ போகாதே. தக்பீரை கட்டி நீ தொலைத்தான் வந்தாய், பக்கத்துல நிக்கிற மனிதன் முகன் சுழிச்சிட்டான்னு சொன்னா நீ 1000 ரக்காத்த காபாவில போயிட்டு தொழுதாலும் எக்ஸெப்ட் ஆகாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அங்கு உரிமை மீறல். உரிமை மீறல் அப்படின்னா என்ன? என்னால அவன் கஷ்டப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், அவன் வேதனைப்படுறான். அதனால உன் இபாதத்து கூட அடுத்தவருக்கு இடைஞ்சலாக தொந்தரவாக இருக்கக்கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, அவ்வளவு தூரம் அடுத்தவர்களுடைய உரிமையை மதிக்கக்கூடிய மார்க்கம் இது. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில உள்ள தொடர்பு அது வேறு. அடுத்தவர்களுடைய உள்ளத்தை நாம நோகடிச்சு, அடுத்தவங்களுடைய அந்த மானத்துல விளையாடி, அடுத்த மக்களினுடைய கண்ணீரை நம்ம வர வச்சு அதுல குளிர காஞ்சி நாங்க என்னதான் இபாதத்து செஞ்சாலும் அந்த இபாதத்து நீருல எழுதின எழுத்தாக போயிடும், அது இருக்காது. நீருல எழுதின எழுத்தாக போகிடும். அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு செயற்பாடுகளும் யாருடைய உள்ளத்தையும் நோகடிச்சிடக்கூடாது, யாருடைய உள்ளத்தையும் கொஞ்சம் ஒரு மைக்ரோ மினி அளவு கூட டச் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எந்த உள்ளத்துல அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இருக்கும்னு தெரியாது, அவருக்கே தெரியாம இருக்கும், அவருக்கே தெரியாம இருக்கும். கண்ணீர் வடிச்சிட்டாரு, கல்பு நொந்துட்டு, கல்பு வலிச்சிட்டு, கண்ணீரை வடிச்சிட்டாருன்னு சொன்னா 1000 வருஷம் 100 வருஷம் நீங்க இபாதத்தாலியா இருந்தாலும் 4 மாசம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 10 20 வருஷமா தஹஜ்ஜத்தை தொழவே உடவே இல்ல, கண்டினியூவா தொழுறீங்க, என்ன பெரிய இபாதத்தாலியா இருந்தாலும் எல்லாம் ஒரு செகண்ட்ல நொறு தூளாக போயிடும். அதனால பாதுகாத்துக் கொள்ளணும், எங்க நோம்ப பாதுகாத்துக் கொள்ளணும், எங்களோட இபாதாக்களை வணக்க வழிபாடுகளை பாதுகாத்துக் கொள்ளணும். குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய இந்த காலத்துல அல்லாஹ்விடத்துல ரஹ்மத்தையே கேட்டுக்கிட்டு இருங்க. யா அல்லாஹ் ரஹ்மத்தை செஞ்சிடு, யா அல்லாஹ் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பொஞ்சாதி பிள்ளைங்களுக்கு உன்னுடைய அருளை தந்துரு, உன் அருளை தந்துரு என்று சொல்லி இந்த ரஹ்மத்தை அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள், அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள். ஏன்னா அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய பார்வையை கொண்டு ஒரு மனிதனை அல்லாஹ் பார்த்து விட்டான் என்று சொன்னா ஈஸியாக அவருக்கு அடுத்தது என்ன, மஃபிரத்தினுடைய பதிவு அவருக்கு கிடைச்சிடும், ஈஸியாக கிடைச்சிடும். ரஹமத்து கிடைச்சிட்டு சொன்னா ஈஸியாக மஃபிரத் அவருக்கு கிடைச்சிடும். ரஹமத்தும் மஃபிரத்தும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிட்டுன்னா நரக விடுதலை தான். அல்லாஹ் அந்த சர்டிபிகேட்டை கொடுத்துருவான் பெருமக்களே. அதனால அல்லாஹு தாலா இப்படியான நன்மையான காரியங்கள், நலவான விடயங்களை அதிகமாக நமது வாழ்க்கையிலே கேட்டு அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எமக்கும் எம்மை சார்ந்த மக்களுக்கும்
நசீபாக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ், எம் எல்லோருடைய பாவங்கள், குற்றம், குறைகள், தவறுகள் அத்தனையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்களினுடைய பாவங்கள், தவறுகள், குற்றம், குறைகளை மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. குறிப்பாக யா ரப்பல் ஆலமீனே, இந்த கண்ணியமான ரமதானுடைய காலத்திலே நாம் நோக்கின்ற நோன்பை, நாங்கள் செய்கின்ற இபாதாக்களை, நாங்கள் செய்கின்ற நன்மையான காரியங்களை சிறப்பான முறையில் செய்து அதை நிறைவான முறையில் பாதுகாத்து அது கபூலியத்துள்ள தரத்திற்கு அவற்றை ஒப்புக்கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.